அல்லாஹ் சொல்கிறான் ஃபஅபுதுனி வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, என்னை நீங்கள் வணங்க வேண்டும். வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, எனக்கு எதையுமே நீங்கள் இணை கற்பிக்காமல் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை. எந்த அறிவியல் சான்றுகளை மனிதர்களுக்கு அல்லாஹ் இது உண்மையான வேதம் என்பதற்காக பறைசாற்றினானோ அந்த அல்லாஹ் சொல்கிறான் நீ என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும், எனக்கு எதையுமே நீ இணை கற்பிக்க கூடாதுன்னு சொல்றானே. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அடிப்படையில மாற்றத்தை இன்னைக்கு பார்க்கிறோம். இஸ்லாத்துடைய அடிப்படையே இல்லாமல் வாழக்கூடிய நிலை இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய போதனைக்கு மாற்றமாக எவ்வளவு அனாச்சாரமான காரியங்கள் நடப்பதை பார்க்கிறோம். தர்கா வழக்க வழிபாட்டிலே நம்பிக்கை இருக்கிறது, விதஅத்துகள் நிறைந்து கிடக்கிறது. இவற்றிற்கெல்லாம் எங்க ஆதாரம் இருக்கிறது? இவற்றையெல்லாம் எங்கிருந்து நாம செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையை கூட இன்னைக்கு தெளிவில்லாமல் சமுதாயத்திலே வழிநடத்தக்கூடியவர்களும் வழிநடப்பவர்களும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டம் பெற்றவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மக்களை வழிநடத்துகிற நேரத்தில் எப்படி வழிநடத்தணும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவனுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். நாம் செய்கிற காரியத்திற்கு திருமறை குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது, நபிகள் நாயகத்துடைய போதனையிலே ஆதாரம் இருக்கிறது. அப்படி அல்லவா சொல்லி வழிநடத்தணும். அப்படி வழிநடத்துறாங்களா? அப்படி வழிநடத்தல. உனக்கு குர்ஆனை பத்தி தெரியுமா? உனக்கு ஹதீஸை பத்தி தெரியுமா? குர்ஆனை நீ முழுமையா படிச்சிருக்கிறியா என்றெல்லாம் இன்னைக்கு அரபியை முன்னிறுத்தி மக்களுடைய அறியாமையை முன்னிறுத்தி அப்படி மக்களை வழி எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். திக்ர் மஜ்லிஸ்கள் என்கிற பெயரில் மார்க்கம் காட்டி தராத காரியங்களை சமுதாயத்திலே வழிநடத்துவதை பார்க்கிறோம். ஹா ஹா என்று திக்ரு ஆட்டத்தோடு பாட்டத்தோடு, ஹூ ஹூ என்று திக்ரு ஆட்டத்தோடு பாட்டத்தோடு. இதை செய்வதற்கு முன்னால் இது வணக்க வழிபாடு என்று செய்கிறோம் என்றால் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? ஹா ஹா என்றும் ஹூ ஹூ என்றும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க செய்ய அப்படின்னு வழிநடத்துங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த திருமுனை கூட்டத்தில் விஞ்ஞானிகளே வியந்து போற்றும் திருமறை குர்ஆன் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், திருமறை குர்ஆனில் ஏராளமான அறிவியல் சான்றுகள் மனிதர்கள் சிந்திப்பதற்காக வேண்டி இறைவனால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற இந்த அறிவியல் சான்றுகள்
அவற்றை உலகத்திலே அறிவாளிகளாக கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வியந்து போற்றி திருமறை குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொண்டு இது இறைவனுடைய வார்த்தைகளாகத்தான் இருக்க முடியும் என்று போற்றி பேசுகிறார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நம்முடைய கரங்களில் ஒவ்வொரு நாளும் தவழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருமறை குர்ஆனை நாம் சிந்தித்து பார்த்து அதில் இருக்கிற படிப்பினைகளை ஒவ்வொரு நேரத்திலேயும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிற நேரத்தில் மாமினல் அம்பியாயி நபியும் இல்லா ஊத்திய மினல் ஆயா, எந்த ஒரு நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னமா காணல்லதி ஊதீது, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம் என்னவென்றால் வஹியன், இந்த இறை செய்தியாக இருக்கிற திருமறை குர்ஆன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆன் எனக்கு ஒரு அற்புதமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கும் பறைசாற்றினார்கள். எல்லா நபிமார்களும் அற்புதத்தோடு வழங்கப்பட்டார்கள், அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அந்த அற்புதங்கள் எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் வாழ்கிற காலகட்டத்தில் யார் அந்த சான்றுகளை பார்க்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய வகையில் அந்த அற்புதங்கள் இருந்ததை திருமறை குர்ஆனில் வரலாறுகளில் நாம் படிக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியின் மூலமாக பல அற்புதத்தை நிகழ்த்தினார்கள். அந்த அற்புதத்தை நிகழ்த்திய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அதை என்ன செய்தார்கள் பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதம் அது இறைவனுடைய புறத்தில் இருந்துதான் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தங்களை அவர் சொன்ன கொள்கையின் பக்கம் அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அந்த அற்புதங்கள் அந்த காலகட்டத்தோடு முடிந்து போய்விடுகிறது. ஆனால் திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நபி அவருடைய காலத்தை தாண்டி உலகம் அழிக்கப்படுவது வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அது சான்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது, அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையதாக திருமறை குர்ஆனை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் அதை பற்றி சொல்லுகிற நேரத்தில் இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர, நாம் தான் இந்த உபதேசத்தை, இந்த திருமறை குர்ஆனை நாம் தான் அருளினோம். வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இவற்றை நாம் தான் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இறைவனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் என்பது அது இறைவனால் பாதுகாக்கப்படுகிற ஒரு அம்சத்தை கொண்டதாக திருமறை குர்ஆன் விளங்கி கொண்டிருக்கிறது. அது எல்லா நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதத்தை விட இது மாறுபட்டதாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி இந்த திருமறை குர்ஆன் அற்புதமாக திகழ்வதற்கு இன்னும் ஒரு சவாலையும் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான். வயின் குந்தும் ஃபி ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய இந்த அடியாருக்கு நாம் இறக்கியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தால், இந்த திருமறை குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால் ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ்,
அதற்கு நீங்கள் கூட்டாக அல்லாஹுவை விடுத்துவிட்டு உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ, கடவுள்களாக இருக்கிறார்களோ, அத்தனை பேரையும் நீங்கள் கூட்டுக்கு அழைத்துக் கொண்டு இந்த திருமறை குர்ஆனை போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று இந்த திருமறை குர்ஆன் உலகத்திற்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இந்த திருமறை குர்ஆன் தனித்து விளங்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. இப்படி இந்த திருமறை குர்ஆன் பல விதங்களில் அற்புதம் என்பதை உலகத்திற்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கு நவீன வளர்ச்சி மனிதர்களால் அந்த நவீன கண்டுபிடிப்புகள் என்பது மிக அபரிமிதமாக வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமறை குர்ஆன் இந்த சமூக மக்களிடத்திலே, அப்போது வாழ்ந்த மக்களிடத்திலே எந்த கருத்துக்களை முன்வைத்ததோ அந்த கருத்துக்கள் இன்றைக்கு இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற பல அறிவியல் உண்மைகளுக்கு முன்னோடியாக திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிற அத்தாட்சிகள் விளங்கி கொண்டிருக்கிறது. இப்போதுதான் அறிவியல் என்ன செய்திருக்கிறது? வளர்ச்சி அடைந்து உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும், விண்வெளியிலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அதற்கான காரணம் என்ன, அது எப்படி நிகழ்கிறது, இது நிகழ்வதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? விஞ்ஞான பூர்வமாக தன்னுடைய அறிவின் மூலமாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் திருமறை குர்ஆன் பல அறிவியல் உண்மைகளை மக்களுக்கு உபதேசம் செய்கிற அந்த போற போக்கிலேயே என்ன செய்கிறது? மக்களுக்கு உணர்த்திவிட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். அதுல சில சான்றுகளை, எப்படி திருமறை குர்ஆன் அறிவியலை அந்த காலகட்டத்திலேயே சொல்லி இருக்கிறது, இன்றைக்கு அதை கண்டுபிடிக்கிற விஞ்ஞானிகள் எப்படி அதை வியந்து பார்க்கிறார்கள் என்பதற்கு சில சான்றுகளை நாம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்னால் எந்த தன்மையிலே இருந்தது என்பதை பற்றி இன்றைக்கு உலகத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிக் பேங் தியரி என்று சொல்லி பெருவெடிப்பு கொள்கை என்கிற கொள்கையை சொல்கிறார்கள். பெருவெடிப்பு கொள்கை என்றால் என்ன? இந்த உலகம் என்பது படைக்கப்படுவதற்கு முன்னால் அது இந்த உலகத்திலே, இந்த உலகம் இருக்கிற இந்த கோள்கள், இப்ப இந்த அண்ட சராசரங்கள்ல இருக்கிற இந்த இதுவெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகுதான் என்ன செய்தது? அது வெடித்து சிதறி கோள்களாக உருவெடுத்தது என்பதை பிக் பேங் தியரி என்பதன் மூலமாக இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் கண்டுபிடித்து பெருவெடிப்பு கொள்கை என்கிற கொள்கையை சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த கொள்கையை, இந்த படைப்பினுடைய துவக்கத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எப்படி சொல்கிறான் என்றால், அலம் தரல்லதீன கஃபரு, இந்த இறை மறுப்பாளர்கள் சிந்திக்க வேண்டாமா, பார்க்கவில்லையா? அன்ன சமாவாத்தி வல்லருள், இந்த வானமும் பூமியும் காணத்தா ரத்துக்கன், இந்த இரண்டும் எப்படி இருந்தது? ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருந்தது என்பதை அந்த இறை மறுப்பாளர்கள் காண வேண்டாமா? அந்த இரண்டையும் நாம் தான் பிரித்தெடுத்தோம் என்பதை இந்த இறை மறுப்பாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த வானம் பூமி இவையெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரத்துக்கன், ஒன்றோடு பின்னி பிணைந்ததாக இருந்தது. சும்மா நாம தான் என்ன, அந்த இரண்டையும் நாம் தான் பிளந்து பிரித்தெடுத்தோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இறை மறுப்பாளர்கள் அவற்றை சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறார். அப்ப எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானமே இல்லாத, விஞ்ஞானத்தினுடைய எந்த விதமான அறிவும் இல்லாத அந்த காலகட்டத்துல ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபியால் இந்த காரியத்தை, வானமும் பூமியும் சேர்ந்திருந்தது, பின்னி பிணைந்திருந்தது,
பிறகு அது என்ன செய்தது? பெருவெடிப்பு கொள்கையாக மாறி அந்த வானத்தையும் பூமியையும் அது பிரிந்து பல கோள்களாக உருவெடுத்தது என்கிற இந்த அறிவியல் சான்றை, இந்த அறிவியல் ஞானத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி ஒருவரால் சொல்ல முடியும்? எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, உம்மினபியாக இருந்த ஒரு மனிதரால் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறத சிந்தித்து அது சாத்தியமல்ல. அப்ப இதை சொன்னவன் இந்த உலகத்தை உருவாக்கியவன் தான். இந்த உண்மையை இதை யாரு செய்தாரோ அதைத்தான் அந்த இறைவன் தான் சொல்லி இருக்கிறான். அப்படி என்றால் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இது இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தை என்பதை விஞ்ஞானம் என்று செய்கிறது, ஒப்புக்கொள்கிறது. அப்படி பெருவெடிப்பு கொள்கையை பற்றி திருமறை குர்ஆன் பேசுவதை நாம பார்க்கிறோம். அது மாதிரி பிரபஞ்சம் விரிவடைந்து செல்கிறது என்பதை, இந்த உலகம் விரிவடைந்து செல்கிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் செய்திருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதின் வ இன்னமா லமூசிஊன். இந்த வானத்தை நாம ஒரு ஆற்றலை கொண்டு நாம கட்டமைத்தோம், மேலும் அதை நாம் விரிவாக்குவோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த வானத்தை நாம ஒரு ஆற்றலின் மூலமாக நாம படைத்திருக்கிறோம். அப்படி படைக்கப்பட்டிருக்கிற இந்த வானம், இந்த உலகம், இன்னால மூசிவோம், அவற்றை நாம் என்ன செய்வோம்? விரிவடை செய்வோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த அண்டம், வான்வெளி அண்டம் என்பது அது படைக்கப்பட்டதற்கு பிறகு அது என்ன செய்கிறது? விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த விஞ்ஞானமும் இல்லாத 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் இது இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தை தான். எந்த இறைவன் அதை படைத்தானோ, அதை விரிவடைய செய்கிறானோ, அவன் தான் என்ன செய்திருக்கிறான்? அதை சொல்லி இருக்கிறான் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் அதை என்ன செய்கிறது? ஒப்புக்கொள்கிறது. இப்படி பிரபஞ்சம் விரிவடைகிற அந்த காரியத்தில் அறிவியலை நாம இன்னைக்கு திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். அது மாதிரி கருவியல், ஒரு குழந்தை எப்படி கருவறையிலே விந்து துளியாக உள்ளே செலுத்தப்பட்டு அதற்கு பிறகு அதனுடைய நிலை எப்படி மாறுகிறது, எப்படி அது கருவாக உருவெடுக்கிறது, எப்படி உருவமாக மாறுகிறது என்பதை பற்றி திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகவும் விலாவரியாக என்ன செய்கிறது? விளக்கி சொல்கிறது. இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்ததற்கு பிறகு இன்னைக்கு எத்தனையோ அறிவியல் சாதனங்கள் இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிறது. கருவுல எப்படி குழந்தை வளர்கிறது, எந்தெந்த நிலையில வளருது, எப்படி எப்படி அது வளருகிறது என்பதை எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஒவ்வொரு நிலையாக பிரித்து பிரித்து பார்க்கிற ஒரு முறை இன்னைக்கு வந்து விட்டது. அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பிறந்ததற்கு பிறகுதான் என்ன தெரியும்? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தெரியும். ஆனா இப்போ அப்படி இல்லை. அந்த குழந்தை உருவாகிற நேரத்திலேயே அது ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு உருவமாக மாறுகிற அந்த காலகட்டத்திலேயே என்ன செய்து விடுகிறார்கள்? ஸ்கேன் மூலமாக பார்த்து விடுகிறார்கள். நமக்கு சொல்லப்படாவிட்டாலும் எந்த மருத்துவர் அதை பார்க்கிறாரோ அவருக்கு தெரியும் இது என்ன குழந்தை. நமக்கு சட்டத்தினுடைய அடிப்படையில நம்மிடத்துல சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் செய்வாரு, அவருக்கு தெரியும். இந்த அறிவியல் சாதனங்களின் மூலமாக பார்த்துறாரு, இந்த பிள்ளை ஆண் குழந்தை தான், இது பெண் குழந்தை தான் என்பதை அறிந்து கொள்ளுகிற நவீன வளர்ச்சியாக இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது. அதை துவக்கத்திலிருந்து அந்த உருவமாக மாறுகிற வரைக்கும் நவீன விஞ்ஞானம் இன்னைக்கு கண்காணித்து அதை கண்டுபிடித்து சொல்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விதமான விஞ்ஞானமும் இல்லாத அந்த காலகட்டத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான்? கருவினுடைய அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன். பின்னர் அவனை ஒரு பாதுகாப்பு மிக்க இடத்தில் விந்து துளியாக நாம் ஆக்கினோம். அந்த விந்து துளி என்ன செய்யணும்? ஒரு பாதுகாப்பு மிக்க இடத்துல நாம செலுத்துறோம். அந்த கருப்பையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பின்னர் அந்த விந்து துளியை சூழ் கொண்ட கருமுட்டையாக்கினோம். அந்த விந்து துளியை செய்து கருமுட்டையாக மாறுகிறது. அதன் பின் அந்த சூழ் கொண்ட கருமுட்டையை சதை துண்டாக ஆக்கினோம். அந்த கருமுட்டையை செய்து சதை துண்டாக அது மாறுகிறது.
பிறகு அந்த சதை துண்டை எலும்புகளாக உருவாக்குகிறோம். இவ்வெலும்புகளுக்கு இறைச்சியை நாம் என்ன செய்யறோம்? பொருத்துகிறோம். பிறகு அது வேறொரு உருவமாக மாற்றப்படுது. அப்படிங்கிற அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற கருவியலோடு ஒத்து போகிறது. அப்ப பார்க்கிறார்கள், திருமறை குர்ஆன் இந்த கருவியலை பற்றி இவ்வளவு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது என்றால், எந்த விதமான நவீன வளர்ச்சியும் இல்லாத 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபியால், ஒரு மனிதரால் எப்படி இதை சொல்ல முடியும்? அப்ப அவருக்கு அதை சொல்ல முடியாது. அதை சொல்லி இருக்கிறது என்றால் இது இறைவனுடைய வார்த்தை என்று இன்றைக்கு விஞ்ஞானம் அதை வியர்ந்து பார்ப்பதை நாம பார்க்க முடிகிறது. இன்னும் எத்தனையோ அறிவியல் சான்றுகளை திருமறை குர்ஆன் மக்களுக்கு உபதேசம் செய்கிற வழியிலெல்லாம் சொல்லிவிட்டு சர்வசாதாரணமாக செல்வதை பார்க்கிறோம். இரும்பை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், "வ அன்ஸல்னல் ஹதீத ஃபீஹி", இரும்பை நாமே இறக்கினோம் இந்த பூமியில. இரும்பை என்ன செய்தோம்? நாமே என்ன செய்தோம்? இறக்கினோம் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள், இரும்பு உருவாக வேண்டும் என்றால் அதற்கான மிகப்பெரிய வெப்பநிலை வேண்டும். அது மாதிரியான ஒரு வெப்பநிலை பூமியில கிடையாது. இரும்பு உருவாகுவதற்கான வெப்பநிலை உலகத்துல இல்ல. இந்த இரும்பு இந்த உலகத்திலே இன்னைக்கு பெறப்படுகிறது என்றால் அது உலகத்தில் இருந்து உருவாகவில்லை. அது வான்வெளியில் இருந்து நட்சத்திரங்கள் வெடித்து சிதறுகிற அந்த சிதறுகளின் மூலமாக இங்கே கொட்டப்பட்டிருக்கிறது, இங்கே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறார்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களுக்கு உபதேசம் செய்கிற அந்த நேரத்தில் இரும்பை பற்றி அல்லாஹ் சொல்றான், "வ அன்ஸல்னல் ஹதீத ஃபீஹி பஅஸுன் ஷதீர்", கடுமையான ஆற்றலுடைய அந்த இரும்பை நாம தான் இறக்கினோம். "வ மனாஃபிஉ லின்னாஸ்", இந்த மனிதர்களுக்கு அதிலே அதிகமான பயன்கள் இருக்கிறது. இன்னைக்கு இரும்பு இல்லாம இன்னைக்கு மனிதனுடைய பயன்பாட்டில் இரும்பு என்பது மிக அதிகமான பயன்பாட்டில் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சரி, ஒரு வீடு கட்டணும்னாலும் சரி, ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பயன்படுத்துகிற அனைத்து காரியத்துல நாம பார்க்கும் பொழுது இந்த இரும்பு என்பது என்ன மிகப்பெரிய பயன்பாட்டிற்குரியதாக இருக்குது, மிக உறுதி வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் அதையும் சொல்லி சொல்கிறான், இதை நாம் தான் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது பூமியில நாம தான் உருவாக்கணும்னு அல்லாஹ் சொல்லல, நாம் தான் இந்த பூமியிலே அதை இறக்கினோம். இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிக்கிறது. அதை என்ன செய்யறான் அல்லாஹ்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விதமான விஞ்ஞானமும் இல்லாத, எந்த விதமான கண்டுபிடிப்புகளும் இல்லாத அந்த கட்டத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி மலைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னைக்கு மலைகளை நாம உலகத்துல பார்க்கிறோம். அங்கங்கே என்ன செய்யறான் அல்லாஹ்? மலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். وَجَعَلْنَا فِي الْأَرْضِ رَوَاسِيَ أَن تَمِيدَ بِهِمْ, பூமியில நாம் என்ன செய்யறோம்? மலைகளை நட்டு வைத்திருக்கிறோம். எதற்காக? அது இந்த பூமி அசைந்து விடாமல் இருப்பதற்காக. பூமி என்பது பல அடுக்குகளை கொண்டது. அந்த அடுக்குகள்ல மேல்புறத்திலே இருக்கிற அடுக்கு என்பது லேசான ஒரு அடுக்கு. அதற்கு உள்ள பூமிக்கு உள்ள போகும் பொழுது கடினமான அடுக்குகள் இந்த பூமியிலே இருக்கிறது. இப்படி உள்ள ஆழத்திலே இருக்கிற அடுக்குகளும் மேல் தட்டத்திலே இருக்கிற அடுக்குகளும் என்ன செஞ்சிடக்கூடாது? அவை ஒன்றோடொன்று விலகிவிடக் கூடாது என்பதற்காக பூமியில என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மலைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முளைகளாக நடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஆனால் அந்த காலத்துல மலைகளை பார்க்கும் பொழுது என்ன பார்த்திருப்பாங்க? மலை இந்த உலகத்துல இருக்குது, அது இருக்கிற உயரத்தோடு மட்டும் அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள். அந்த மலை அதே மாதிரியான ஒரு மடங்கு பூமிக்கு உள்ளேயும் இருக்கிறது என்கிற அறிவியல் அந்த காலகட்டத்தில் இல்ல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் என்ன? எப்படி இந்த உலகத்தில் பூமிக்கு மேலாக மலை இருக்கிறதோ அது மாதிரியான மடங்கு பூமிக்கு உள்ளேயும் என்ன செய்கிறது? மலைகள் ஆழமாக வேரூண்டி இருக்கிறது என்பதை அறிவியல் சாதனங்களின் மூலமாக கண்டுபிடிக்கிறான். ஆனால் இந்த அறிவியலை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு சொல்லுகிறான், وَجَعَلْنَا فِي الْأَرْضِ رَوَاسِيَ, இந்த பூமியில நாம் என்ன செய்யறோம்? மலைகளை நட்டு வைத்திருக்கிறோம். எதற்காக? அது ஒன்றோடொன்று விலகிவிடக் கூடாது என்பதற்காக. அது மாதிரி முளைகளாக நாம் அதை நட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுறான்.
அப்ப இதை பார்த்து விஞ்ஞானம் என்ன செய்து இன்றைக்கு வியந்து போற்றுவதை பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ அறிவியல்கள் இன்றைக்கு என்ன செய்து திருமறை குர்ஆனின் மூலமாக உலகத்திற்கு கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியலுக்கு இந்த குர்ஆன் அடிப்படை அம்சமாக இருக்கிறது. தோள்களை பற்றி திருமறை குர்ஆன் அல்லாஹ் பேசுறார். வகுல்லமா நலஜத் ஜுனூதுஹும் வபத்தல்நாஹு. நாம அந்த இறை மறுப்பாளர்களுக்கு நரகத்தில் வேதனை ஏற்படுத்துவோம். அப்படி ஏற்படுத்துகிற நேரத்தில் அந்த தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் நாம என்ன செய்வோம்? வேறு தோளை நாம் என்ன செய்வோம்? மாற்றுவோம். எதற்காக? அவர்கள் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக. அந்த தோள்கள் கருகிற நேரத்தில் வேறு தோளை நாம மாற்றுவோம் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுறான். இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள், மருத்துவ உலகத்துல கண்டுபிடிக்கிறாங்க, இந்த வேதனையை உணரக்கூடிய அந்த நரம்பு எங்க இருக்குதுன்னா மனிதனுடைய தோலில் தான் இருக்கிறது. தோல்ல ஒரு தீக்காயம் படுதுன்னு வைங்க, தோல்ல படுது, நம்முடைய உடம்புல படுது. அப்ப அந்த தீக்காயத்தினுடைய அந்த வலியை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். சற்று நாம கையை விளக்கிறோம், தீயில படுகிற அந்த கையை. ஆனால் அதே நேரத்துல முழுவதுமாக தீக்காயம் ஏற்பட்டு ஒருவருடைய தோல் முழுவதுமாக கருகி விட்டது, உடம்பே விடுவிடுன்னு இருக்குது. நாம நிறைய இடங்கள்ல இது மாதிரியான விபத்துகள்ல சிக்கியவர்களை பார்க்கலாம். துவக்கத்தில் என்ன செய்வார்கள்? துடிப்பார்கள். ஆனால் கொஞ்ச நேரம் முழுவதுமாக தோல் எரிந்து போய்விட்டது என்றால் அதற்கு பிறகு அவர்களால் துடிக்க முடியாது. வேதனை அவர்களுக்கு தெரியாது, அப்படியே தான் படுத்திருப்பான். அப்ப காரணம் என்ன? அந்த தோள்கள் என்ன செய்கிறது? வேதனையை உணரக்கூடிய நரம்பை போர்த்தி இருக்கிறது. அந்த தோள்கள் எரிந்ததற்கு பிறகு அந்த உணர்ச்சிகள் இல்லாமல் அந்த வழி தெரியாம ஆகிவிடுகிறது. இப்ப இதை இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த அறிவியலை பற்றி அல்லாஹ் பேசுறான். மனிதர்களுடைய உடம்புல வேதனையை உணரக்கூடிய நரம்பு தோள்களில் தான் இருக்கிறது. அப்படி நாம அந்த தோள்களில் இருக்கிற நரம்பு அந்த எரிந்து சாம்பலானதற்கு பிறகு அவர்கள் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்வோம்? வேறு தோள்கள் நாம் அதற்கு மாற்றுவோம் என்று அல்லாஹ் பேசுறான். அது இன்னைக்கு அறிவியலோடு ஒத்து போகிறது. இப்படி எத்தனையோ அறிவியல் சான்றுகள் என்ன செய்து இந்த திருமறை குர்ஆனை இறைவனுடைய வேதம் தான் என்பதை பறைசாற்றி கொண்டிருப்பதை நாம பார்க்க முடிகிறது. விண்வெளி பயணத்தை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. விண்வெளியில ஏறி செல்கிற நேரத்துல உள்ளங்கள் சுருங்குகிறது என்பதை இன்னைக்கு மனிதர்கள் உணரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகளும் கண்டுபிடிக்கிறாங்க. யார் பிளைட்ல ஏறி போறாங்களோ அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அதை உணர்ந்து கொள்கிறார்கள். திருமறை குர்ஆன் அதை பற்றி பேசுகிறார். யாருக்கு நாம நேர்வழி வழங்க வேண்டும் என்று நாடுகிறோமோ அவர்களுடைய உள்ளத்தை நாம விசாலப்படுத்துகிறோம். யாருக்கு நாம வழிகேட்டை ஏற்படுத்தி விட்டோமோ அவருடைய உள்ளங்களை நாம் என்ன செய்யறோம்? இறுக செய்து விடுகிறோம். எப்படி? வானத்திலே ஏறி செல்பவருடைய அந்த உள்ளங்கள் எப்படி இறுகுமோ அது மாதிரி நாம இறுக செய்து விடுகிறோம் என்று அல்லாஹ் பேசுறான். அதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறான். மேலே ஏறி செல்லும் பொழுது உள்ளங்கள் சுருங்குகிறது. நாம கூட யாரெல்லாம் இந்த பிளைட்ல போயிருப்பாங்களோ அவர்கள் என்ன செய்யலாம்? அந்த நிலையை உணர்ந்து கொள்ள முடியும். அது முதல்ல டேக் ஆஃப் ஆகும்போது அந்த உள்ளம் என்ன செய்யும்? அப்படியே சுருங்கக்கூடிய அந்த நிலையை நாம பார்க்கலாம். இப்படி பல அறிவியலை இந்த திருமறை குர்ஆனின் வழிநெடுகிலும் நம்மளால பார்க்க முடிகிறது. அவை விஞ்ஞானிகளை வியப்புக்குள்ளே ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. இப்படி பல அறிவியல் சான்றுகள் திருமறை குர்ஆனில் பொதிந்து கிடக்கிறது. அதை பார்த்து அறிவியலாளர்கள் வியக்கிறார்கள். அதை பார்த்து பலர் இந்த இஸ்லாத்தை உண்மையான மார்க்கம் என்று நம்புகிறார்கள். இது இறைவனுடைய வேதம் தான் என்று நம்புகிறார்கள். இப்படி ஏராளமான சான்றுகளை உள்ளடக்கியதாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த திருமறை குர்ஆனை கரங்களிலே வைத்திருக்கிற நாம் இந்த திருமறை குர்ஆனை சொந்தக்காரர்களாக நாம சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் இந்த திருமறை குர்ஆனிலே இருக்கிற அறிவியல் சான்றுகளை
திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிற அத்தாட்சிகளை நாம இன்றைக்கு வியர்ந்து பார்க்கிறோமா? அதை படித்து உணர்கிறோமா? உணர்ந்து விட்டு இஸ்லாத்தினுடைய மேன்மையை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிறோமா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிற அறிவியல் சான்றுகளை பார்க்க வேண்டாம், இந்த இஸ்லாத்திலே இருக்கிற அடிப்படைகளையாவது இன்றைக்கு பார்த்திருக்கிறோமா? இந்த திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஏராளமான அறிவியல் சான்றுகளை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான், விரிந்து கிடக்கிறது, ஒவ்வொன்றும் வியப்புக்குள்ளே நம்மை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. அதை பார்த்து பலர் இந்த இஸ்லாத்தை உண்மை என்று நம்பி தங்களையும் இந்த இஸ்லாத்திற்குள்ளே நிலைத்து இன்றைக்கு நேர்வழியோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலம் காலமாக வழி வழியாக இஸ்லாத்தை பெற்றிருக்கிற நாம, திருமறை குர்ஆனை பெற்றிருக்கக்கூடிய நாம், நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில் இந்த திருமறை குர்ஆனை பார்த்து வியக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீ அறிவியல் சான்றுகளை பார்க்க வேண்டாம், இந்த இஸ்லாத்திலே திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படைகளையாவது நீ பார்த்திருக்கிறாயா? அடிப்படைகளையாவது இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோமா என்று பார்த்தால் பல அடிப்படைகளை கூட, இஸ்லாம் சொல்லி இருக்கிற அடிப்படைகளை கூட இன்றைக்கு உணராமல் தான் இன்னைக்கு சமுதாயத்துல பல பேருடைய திருமறை குர்ஆனோடு இருக்கிற தொடர்பு இருக்கிறது. திருமறை குர்ஆனோடு இருக்கிற அவருடைய தொடர்பை இன்னைக்கு பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய சமுதாயமாக வாழக்கூடிய நாம இந்த இஸ்லாத்தை நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கிறோம். எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டோம்? திருமறை குர்ஆனை ஆராய்ந்து அறிவியல் உண்மைகளை கண்டறிந்து அதை உணர்ந்துதான் நாம இந்த திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கிறோமா? இல்ல. இந்த திருமறை குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் அதில் இருக்கிற அடிப்படைகளுக்கு மாற்றமாக நடக்கிற பல முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற பல அனாச்சாரமான காரியங்கள், பல்வேறு விதமான காரியங்கள் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். ஏன் இதை நாம சொல்றோம்? விஞ்ஞானத்தில் மூலமாக இந்த திருமறை குர்ஆன் இறைவனுடைய வேதம் தான் என்பதை பறைசாற்றுகிறது. அப்படி என்றால் அந்த அல்லாஹ் தான் இந்த திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு சட்டதிட்டங்களையும் மனிதர்களுக்கு வகுத்து தந்திருக்கிறான். அப்படி வகுத்து தரப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டியது. இந்த திருமறை குர்ஆன் ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கு இந்த திருமறை குர்ஆன் நேர்வழி காட்டி இருக்கிறதா? அந்த திருமறை குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்றால் நாம அந்த திருமறை குர்ஆனோடு எப்படிப்பட்ட தொடர்பை நாம ஏற்படுத்த வேண்டும்? இந்த திருமறை குர்ஆனில் இருக்கிற அறிவியல் சான்றுகளை பார்க்க வேண்டாம், அடிப்படை கொள்கைகளை எத்தனை முஸ்லிம்கள் இன்றைக்கு உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த அறிவியல் சான்றுகளை அல்லாஹ் எதற்காக சொல்றான்? அந்த அறிவியல் சான்றுகளை அல்லாஹ் மனிதர்களுக்கு எதற்காக சொல்கிறான் என்றால், நான் சொல்லி இருக்கிற அடிப்படைகளை நீ நம்ப வேண்டும். அந்த அடிப்படைகளை நீ நம்புவதற்கு உனக்கு இதை ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்கி இருக்கிறோம். சிந்திக்கிற சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினையாக இந்த திருமறை குர்ஆனை நாம மாற்றி இருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட தூதர் என்பது அவர்கள் மட்டும்தான் வஹீ செய்தியை பெற்று இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர். அவர்களை தவிர வஹீ செய்தி இறங்குகிற வேற எந்த தூதரும் இல்லை. அவர்களை தவிர மக்களுக்கு வழிகாட்டுகிற வேற எந்த தூதரும் இல்லை. அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை விளக்குவதற்குத்தான் அல்லாஹ் தூதரை அனுப்பினான்.
வேதத்தை அனுப்பி இருக்கிறான். அதில் தான் பல சான்றுகளையும் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த அடிப்படையில் இன்னைக்கு சமுதாயத்தில் விழிப்புணர்வு இல்லையே. அல்லாஹுவை மட்டும்தான் நாங்க வணங்குவோம், அவனோடு வேறு யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பிரார்த்திக்க மாட்டோம், வணங்கி வழிபட மாட்டோம். அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் மாதிரி வேறு யாருக்குமே கிடையாது. இதுல உறுதிப்பாடோடு இருக்கிற எத்தனை முஸ்லிம்களை இந்த சமுதாயத்தில் நம்மால பார்க்க முடியும்? ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் அந்த ஊர்ல லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. அவனை மட்டும் தான் வணங்கணும். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். இறைவா, உன்னை மட்டும் தான் வணங்குகிறேன், உன்னிடத்தில் மட்டும்தான் நான் உதவி தேடுவேன் அப்படிங்கிற கொள்கை உறுதியாக சொல்லக்கூடியவர்கள் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராகத்தான் இருப்பார்கள். மற்றுமுள்ள முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள்? யா அல்லாஹ், உன்னையும் நான் வணங்குவேன், அவுலியாக்களையும் நான் வணங்குவேன், இறைவா உன்னிடத்திலேயும் பிரார்த்திப்பேன், பள்ளிவாசலையும் வந்து தொழுவேன், அதே நேரத்தில் அடக்க ஸ்தலத்திலே அடங்கி இருக்கிற அவுலியாக்கள் என்கிற பெயரிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலேயும் நான் பிரார்த்திப்பேன், அவர்களையும் நான் வணங்கி வழிபடுவேன் என்கிற ஒரு நிலை முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கிறது என்றால், தர்கா வணக்க வழிபாடு இருக்கிறது என்றால், அவுலியாக்களுக்கு மகத்துவம் இருக்கிறது, அவுலியாக்களுக்கு சக்தி இருக்கிறது, நாம கேட்கிற பிரார்த்தனையை அவர்கள் செவியேற்பார்கள், அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்றால், அப்ப நாம திருமறை குர்ஆனை எப்படி நாம சிந்திச்சிருக்கிறோம்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅபுதுனி வலா துஷ்ரிக் பிஹி ஷையா. என்னை நீங்கள் வணங்க வேண்டும், வலா துஷ்ரிக் பிஹி ஷையா, எனக்கு எதையுமே நீங்கள் இணை கற்பிக்காமல் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை. எந்த அறிவியல் சான்றுகளை மனிதர்களுக்கு அல்லாஹ் இது உண்மையான வேதம் என்பதற்காக பறைசாற்றினானோ அந்த அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும், எனக்கு எதையுமே நீ இணை கற்பிக்க கூடாதுன்னு சொல்றானே. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அடிப்படையில மாற்றத்தை இன்னைக்கு பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படையே இல்லாமல் வாழக்கூடிய நிலை இருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய போதனைக்கு மாற்றமாக எவ்வளவோ அனாச்சாரமான காரியங்கள் நடப்பதை பார்க்கிறோம். தர்கா வணக்க வழிபாட்டிலே நம்பிக்கை இருக்கிறது, பித்அத்துகள் நிறைந்து கிடக்கிறது. இவற்றிற்கெல்லாம் எங்கு ஆதாரம் இருக்கிறது? இவற்றையெல்லாம் எங்கிருந்து நாம செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையை கூட இன்னைக்கு தெளிவில்லாமல் சமுதாயத்திலே வழிநடத்தக்கூடியவர்களும் வழிநடப்பவர்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டம் பெற்றவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மக்களை வழிநடத்துகிற நேரத்தில் எப்படி வழிநடத்தணும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அவனுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். நாம் செய்கிற காரியத்திற்கு திருமறை குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலே ஆதாரம் இருக்கிறது. அப்படி அல்லவா சொல்லி வழிநடத்தணும். அப்படி வழிநடத்துறாங்களா? அப்படி வழிநடத்தல. உனக்கு குர்ஆனை பத்தி தெரியுமா? உனக்கு ஹதீஸை பற்றி தெரியுமா? குர்ஆனை நீ முழுமையா படிச்சிருக்கிறியா என்றெல்லாம் இன்னைக்கு அரபியை முன்னிறுத்தி, மக்களுடைய அறியாமையை முன்னிறுத்தி அப்படி மக்களை வழி கெடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். திக்ரு மஜ்லிஸ்கள் என்கிற பெயரில் மார்க்கம் காட்டி தராத காரியங்களை சமுதாயத்திலே வழிநடத்துவதை பார்க்கிறோம். ஹா ஹா என்று திக்ரு, ஆட்டத்தோடு பாட்டத்தோடு, ஹூ ஹூ என்று திக்ரு, ஆட்டத்தோடு பாட்டத்தோடு. இதை செய்வதற்கு முன்னால் இது வணக்க வழிபாடு என்று செய்கிறோம் என்றால் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? ஹா ஹா என்றும் ஹூ ஹூ என்றும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார், அதனால நீங்க செய்ய அப்படின்னு வழி நடத்துங்களா? அல்லது நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படி என்று வழி நடத்துகிறீர்களா? முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியவர்கள் சொன்னார்கள். ஆனால் திருமறை குர்ஆன் சொல்லுவது என்ன? அல்லாஹ்வை திக்ரு செய்வதாக இருந்தால் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. அந்த திருநாமங்களை சொல்லி நீங்க அல்லாஹ்வை புகழுங்க, திக்ரு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க திக்ரு செய்கிற நேரத்தில் நீங்கள் வார்த்தைகளில் சப்தத்திலே நீங்க சப்தத்தை உயர்த்தாமல் மனதிற்குள்ள ரகசியமாக நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். திக்ரு செய்வதற்கு பல வழிமுறைகளை ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறாங்க, பல வார்த்தைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள்.
உள்ளத்திலே அல்லாஹ்வை நினைப்பதின் மூலமாக திக்ரு செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பது குறித்து சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வை நினைவுறுங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த திக்ர்களுக்கு எங்க திருமறை குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது? ஆட்டத்தோடு பாட்டத்தோடு இது மாதிரி செய்யறதுக்கு எங்க ஆதாரம் இருக்குது? ஒரு காலகட்டத்தில் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் பேசப்படாத காலத்தில் மக்களை வழிகெடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு திருமறை குர்ஆன் எவ்வளவு தெளிவாக உங்களுடைய மொழியிலேயே இன்னைக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் பேசப்படுது. சமுதாயத்திலே இருக்கிற முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டாமா? திருமறை குர்ஆனுடைய அறிவியல் சான்றுகளை பார்ப்பதற்கு ஒரு நேரம் இருந்தாலும் அதனுடைய அடிப்படைகளையாவது நீங்க பார்க்க வேண்டாமா? எவ்வளவு கருத்துக்கள் உங்களுக்கு முன்னால வைக்கப்படுது. திருமறை குர்ஆன், குர்ஆனை தான் பின்பற்றணும், ஹதீஸை தான் பின்பற்றணும் என்று சொல்லுகிறார்களே, கூட்டம் போடுகிறார்களே, வீடியோக்கள்ல வருத, இதையெல்லாம் நாம கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா? என்னதான் திருமறை குர்ஆன் சொல்றாங்களே, ஹதீஸை தான் பின்பற்றணும் சொல்றாங்களே, அந்த திருமறை குர்ஆனிலேயும் ஹதீஸ்களிலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையாவது நீங்க சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய சன்னிதானத்தில் ஒன்று திரட்டுகிற நேரத்தில் உங்களிடத்தில் கேள்வி எழுப்ப மாட்டானா? இவர்கள் சொன்னது உண்மையா பொய்யா என்றாவது நீ திருமறை குர்ஆனை திறந்து பார்த்தாயா என்று கேட்டால் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் என்ன சொல்வார்கள்? என்ன பதில் சொல்ல நாம காத்திருக்கிறோம். அதனால் சமுதாயத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் விழிப்படைய வேண்டும். பல அனாச்சாரங்கள் இருக்கிறது. கத்தம் என்கிற பெயர்ல, ஃபாத்திகா என்கிற பெயர்ல, மௌலூது என்கிற பெயர்ல, ஒரு இறப்பு என்றால் பிறப்பு என்றால் எவ்வளவு அனாச்சாரங்கள். ஒருவன் இறந்து போய்விட்டால் அதற்கு கத்தம் ஃபாத்திகா என்று ஓதி அதில் என்ன செய்யறாங்க? பல அனாச்சாரத்தை புகழ்த்துகிறார்கள். இப்படி ஏராளமான அனாச்சாரங்கள். ஒரு இறந்து விட்டால் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி தந்தாங்க? ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருக்காக பிரார்த்திக்கணும், அவருக்காக தொழுகை நடத்தணும். யார் பாத்தியப்பட்டவர்களோ, யார் நெருங்கிய உறவினர்களோ அவருக்காக பாவ மன்னிப்பு கேரி பிரார்த்தனை செய்யணும், அவரு தொலை வைக்கணும். ஆனா நாங்க தான் தொலை வைப்போம். உனக்கு தொலை வைக்க தெரியுமா? உனக்கு தொலை வைக்க தெரியுமா என்று தொலை வைக்க முடியாத நிலையை சமுதாயத்திலே உருவாக்கி அதில் பல அனாச்சாரத்தை உருவாக்கி இன்றைக்கு கத்தம் என்கிற பெயரால், ஃபாத்தியா என்கிற பெயரால் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மௌலூத் என்கிற பெயரால் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு பதிலாக வழிகெடுத்துக் கொண்டிருக்க நிலையை பார்க்கிறோம். எனவே இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்றால், திருமறை குர்ஆன் இறைவனுடைய புறத்திலிருந்து வழங்கப்பட்ட அற்புதம். அது உண்மை, அது சத்தியம். அந்த சத்தியத்தில் நமக்கு நாம் வாழ வேண்டிய வழிமுறை வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே பிறந்து அவன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணத்தை அடைகிற கடைசி தருவாய் வரைக்கும் அவன் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி வணக்க வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும், எப்படி அவன் இந்த உலகத்துல வாழணும், நன்மை செய்யணும், எல்லாவற்றிற்குமான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்குது. அந்த வழிகாட்டுதலை கரத்திலே வைத்துவிட்டு இன்னைக்கு நாம சிந்திக்காம இருக்கிறோம். எனவே இந்த நிலையை மாற்றி திருமறை குர்ஆனை படித்து உணர்ந்து, திருமறை குர்ஆனை படிப்பதற்கோ உணர்ந்து கொள்வதற்கோ நமக்கு எந்த விதமான இடைத்தரகர்களும் தேவையில்லை. ஆலிம்சா குர்ஆன் வசனத்தை ஓதிதான் நமக்கு விளக்க சொல்ல வேண்டும் என்கிற தேவையில்லை. திருமறை குர்ஆன் உங்களுடைய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் விளங்குவதற்கு லேசாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி லேசாக்கப்பட்டிருக்கிற இந்த வசனங்களை முஸ்லிம் சமுதாயம் திறந்து பார்க்க வேண்டும், அதை படித்து உணர வேண்டும், நபிகள் நாயகத்தினுடைய போதனை உணர வேண்டும். எப்படி இந்த இஸ்லாம் அல்லாதவர்கள் இந்த திருமறை குர்ஆனை படித்து உணர்ந்து நேர்வழி பெறுகிறார்களோ அது மாதிரி நாமும் இந்த திருமறை குர்ஆனிலே நேர்வழி பெற்று இதுதான் சத்தியமான மார்க்கம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வழிகாட்டி அடிப்படையில் நடக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வமை யுத்தில்லாஹு வ ரசூலா, யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். முன்னோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இமாம்களுக்கும் கட்டுப்பட்டவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான், வழிநடந்தவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பதை உணர்ந்து திருமறை குர்ஆனை பற்றி பிடித்து அதன் அடிப்படையிலே நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.